யாராவது கேட்பாங்க, என்னங்க உங்கள் பிள்ளை எத்தனாம் வகுப்பு படிக்குது? நான் சொல்லேன், அது 7ஆம் வகுப்பு படிக்குது போல் அப்படின்னுவேன். உடனே எப்போ நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். இவ்வளோ தான் அவங்க மேலே எனக்கு அக்கறை. எனக்கு இங்கிலீஷ் ஹிந்தியெல்லாம் வராது, ஆனால் அடிச்சு விடுவேன். அது பாட்டில் கவலைப்படாமல் அடிப்பேன். ஹலோ, குட் மார்னிங், பாலன் ஸ்பீக்கிங். அவங்க எஸ் சார், மதர் தெரேசா இஸ் ஹியர். என் இங்கிலீஷை பாருங்கள், மதர் தெரேசா ஹியர், அது என்னன்னே எனக்கு தெரியாது. அப்பா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட், வெரி வெரி ஸ்ட்ரிக்ட். நான் வந்து எக்ஸ்கர்ஷன்ஸ்க்கு பெருசாக போனதில்லை, ஃப்ரெண்ட்ஸோடலாம் வெளியில் போனதில்லை. யாதுமுறை யாவரும் கேளீர் என்ற உலக கொள்கையை பிரகடனப்படுத்தியவர் கணியன் பூங்குன்றனார். இன்று வரை அவர் சாதி தெரியாது, அவருடைய மதமும் தெரியாது. சிலர் இந்து என்பார்கள், சிலர் சமணர் என்பார்கள். ஜாதி தெரியாது. எல்லாருக்கும் வணக்கம். நான் முனைவர் சரண்யா ஜெயக்குமார், கல்வி உளவியலாளர். இன்னைக்கு நான் உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, இதுவே நான் வந்து நிறையா கரேஜை வந்து எனக்குள்ளே கொண்டுட்டு வந்து தான் இந்த மாதிரி நான் கேள்வியெல்லாம் கேட்குறேன். பட் ஐ ரிமெம்பர் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு அப்பான்னா ரொம்ப பயம், ரொம்ப ரொம்ப பயம். மற்ற குழந்தைகள் மாதிரி நான் அப்பாவை பெருசாக கட்டி பிடிச்சி விளையாண்டது கிடையாது, மடியில் உட்காந்து கொஞ்சினது கிடையாது. உங்கள் தோற்றமும் அப்படித்தான் இருக்கும். எனக்கு உண்மையாகவே ரொம்ப பயம் அப்பாவை பார்த்தா. அண்ட் அப்பா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட், வெரி வெரி ஸ்ட்ரிக்ட். நான் வந்து எக்ஸ்கர்ஷன்ஸ்க்கு பெருசாக போனதில்லை, ஃப்ரெண்ட்ஸோடலாம் வெளியில் போனதில்லை, ரொம்ப மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வீட்டில் போட்டுட்டு அழகு பார்த்ததே கிடையாது. அதெல்லாம் எங்கள் வீட்டில் அலௌட் கிடையாது இல்லைப்பா. ஏன் நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்க என்கிட்ட? உங்கள்கிட்ட இல்லை, என்னுடைய சுபாவமே அப்படி தான். என் ஊர்லேயும் சரி, எங்கள் அப்பா ஸ்ட்ரிக்ட்டு. எங்கள் அப்பா ஸ்ட்ரிக்டாக, எங்கள் அப்பாவுக்கு வாய்ப்பாடு தெரியாது. ஆனால் ராத்திரி 12 மணிக்கு வந்து அடித்து எழுப்பி வாய்ப்பாடு சொல்கிறான்னு. அப்படி ஒரு கிறுக்குத்தனம். அவருக்கும் தெரியாது, நானும் ஒழுங்காக படிக்கிறது இல்லை. அது தெரியாமல் வாய்ப்பாடு சொல்லிட்டா என் பையன் நல்லா படிக்கிறான். தப்பாக சொன்னால் கூட ஓகே, வாயை திறக்கலன்னா அடி தான். அப்போ அப்படிப்பட்ட அப்பா கிட்ட வளர்ந்தால் எப்படி நான் இருப்பேன்? நானும் ஸ்ட்ரிக்ட் தான். அப்போ நான் வந்தால் ஸ்ட்ரிக்ட் தான். என் பிள்ளைகளுக்கு கட்டுப்படுத்துறது மட்டுமே என் வேலையாக இருந்துச்சே தவிர, கல்வி கொடுக்கணும், அது உருப்படணும், அதுக்கெல்லாம் நல்லா இந்த சமூகத்தில் உயரணும், இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சோறு காசு கொண்டு கொடுப்பேன், அவங்க அம்மாட்ட சோறு போடும், இது ஸ்கூலுக்கு போயிட்டு வரும். அதுக்கப்புறம் வீட்டில் வந்துருக்கு என்ன படிச்சிச்சு, எது படிச்சிச்சு, என்ன கிளாஸுன்னே தெரியாது. யாராவது கேட்பாங்க, என்னங்க உங்கள் பிள்ளை எத்தனாம் வகுப்பு படிக்குது? நான் சொல்லேன், அது 7ஆம் வகுப்பு படிக்குது போல் அப்படின்னுவேன். உடனே எப்போ நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். இவ்வளோ தான் அவங்க மேலே எனக்கு அக்கறை. ஏன்னா என்னுடைய வர்த்தக நெருக்கடி, வர்த்தக ஓட்டம், அதை பற்றிய சிந்தனை, வாடிக்கையாளர்களோட நேரத்தை கழிக்கணும், இதுலேயே ஓடி 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 பணம் சம்பாதிக்கணும், வர்த்தகத்தை பெருக்கணுன்ற இதே நோக்கத்திலே போனதுனால என் குடும்பத்தில் என்ன நடக்குது, என் பொண்டாட்டி என்ன சாப்பிட்டா, அவரோட ஆரோக்கியம் என்ன தெரியாது, பிள்ளைகள் என்ன படிச்சு வச்சுட்டு எனக்கு தெரியவே தெரியாது. அது தெரிகிறதுக்கு ஒரு 20-25 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அடாடாடா எனக்கும் ஒரு பொண்டாட்டி இருக்குது, அவளை பற்றி ஏதாவது விசாரிச்சுக்கணும், சாப்பிட்டியான்றதெல்லாம் பிறகு வந்த குணங்கள். அது மாதிரி பிள்ளைகள் நீ படிச்சியா, நல்லா படி, இதுக்கு மேலேயும் படின்ற அக்கறையெல்லாம் என்னுடைய 50 வயசுக்கு மேலே தான் வந்துச்சு. அப்படி தான் சொல்லணும். நான் அது வரைக்கும் ஓடினது தான். நிறுவனத்தை பெருக்கணும், லைசன்ஸ் வாங்கணும், பேங்க் கேரண்டி கொடுக்கணும், தொழிலில் 1000 பிரச்சனை, இன்கம் டேக்ஸ் பிரச்சனைமா, ஜிஎஸ்டினும், அந்த காலம் ஜிஎஸ்டி இல்லை இருந்தாலும் சர்வீஸ் டேக்ஸ் பிரச்சனை, எல்லாத்துலேயும் மோதி மோதி இவ்வளோத்துக்கும் எழுத படிக்க தெரியாது, 8ஆம் தாண்ட முடியலை, இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி தெரியாது, கணக்கு பாக்கியம் தெரியாது. இந்த லட்சணத்தில் நான் தொழில் நடத்தினா எவ்வளோ கஷ்டப்பட்டு தொழில் நடத்திக்கிட்டு இருக்கணும். இதில் போய் என் பொண்டாட்டி என்ன செய்யுது, பிள்ளைகள் என்ன செய்யுதுன்னு பார்க்கக்கூடிய மனநிலையிலே நான் இல்லை. அப்படி பிள்ளைகள் நான் வளர்க்கவே இல்லை. ஏதோ வளர்ந்துட்டு என் பொண்டாட்டி செஞ்ச புண்ணியம், அவள் வளர்த்து விட்டா, வளர்த்து வச்சு ஆளாக்கி திருமணம் முடிக்கிற வரைக்கும் எல்லாமே அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க தீர்மானிச்சுக்கிட்டாங்க. எனக்கு அதில் எந்த பங்கும் இல்லை. அப்பா இப்போ உங்களுக்கு 70 வயசு மேலே ஆயிடுச்சு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் ஒரு 40 வயசு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விஷயத்தை மாற்றிருக்கணும், அப்போ கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் என் லைஃப் அப்படின்னா அது என்ன விஷயம்? எனக்கு என் தொழில் வாக்கியமே எனக்கு 32 வயசில் தான் தொழில் முதல் ஒரு அடி எடுத்து வைக்கிறேன். அந்த ஓட்டத்திலேயே ஓடிக்கிட்டே இருக்கேன். ஓட 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 50 வயசு ஆச்சு. அந்த ஒரு 18 வருஷம் 20 வருஷத்தில் தான் தொழிலில்
நிமித்தி பிடிச்சி ஆஃபீஸு அலங்காரம் வாடிக்கையாளர் என்னென்னமோ பண்ணியாச்சு. ஆனால் என்ன அதில் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பாஸ்போர்ட் தெரியும், விசா தெரியும், மணி எக்ஸ்சேஞ்ச் தெரியும், வெளிநாட்டுக்கு கலைஞர்களை அனுப்ப தெரியும், கலைஞர்களை பேச தெரியும். இந்த தொழில் சம்பந்தமாகவே நான் ஓடிக்கிட்டதுனால அதை தவிர இந்த சமூக அக்கறை, சமூக நல்லெண்ணம், தர்மம் இதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பாட்டில் தொழில் ஓடிக்கிட்டே இருந்தேன். அந்த ஓட்டத்தில் நான் மதர் தெரேசாவை சந்தித்த நாள் அற்புதமான நாள். கல்கட்டாவில் அகில இந்திய ட்ராவல் ஏஜென்சி அசோசியேஷனுடைய வருடாந்திர மகாநாடு. அந்த மகாநாட்டில் கலந்து கொள்வதற்கு தமிழகம் சார்பாக நான் பிரதிநிதியாக அங்கே செல்கிறேன். அங்கே சென்றபோது இங்கிருந்து காக்ஸட் கிக்ஸ், பாரி ட்ராவல்ஸ், பெகாசஸ் இவங்களாம் என்னை விட பெரிய ட்ராவல் ஏஜென்சிகள். நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முதல் 23 ஆமாம் 30 வருஷத்துக்கு முதல் அங்கே போய் மாநாட்டில் முதல் நாள் கலந்து கொண்டு ரூமுக்கு வந்துட்டோம். ரூமில் வந்து தங்கிட்டு நைட்டு காலையில் 8 மணி 10 மணிக்கு தான் மாநாடு 2வது நாள் ஆரம்பம். காலையில் 8 மணி. அப்போ ஞாபகம் வந்துச்சு, அப்படி இந்த அம்மா இங்கே தானே இருக்காங்க, மதர் தெரேசா, அவங்கள பார்க்க முயற்சிக்கலாமா அப்படின்ட்டு. சரி அந்த ரிசப்ஷனுக்கு போட்டேன். எனக்கு இங்கிலீஷ் ஹிந்தியெல்லாம் வராது, ஆனால் அடிச்சு விடுவேன். அது பாட்டில் கவலைப்படாமல் அடிப்பேன். ஹலோ, குட் மார்னிங், பாலனி ஸ்பீக்கிங். அவங்க எஸ் சார், மதர் தெரேசா இஸ் ஹியர். என் இங்கிலீஷை பாருங்கள், மதர் தெரேசா ஹியர், அது என்னன்னே எனக்கு தெரியாது. அவன் எஸ்எஸ்ன்றான். கேன் யூ கனெக்ட் அப்படின்றேன். வெயிட்னு அவன் கனெக்ட் பண்ணுறான். அங்கே போனால் அந்த அங்கேருந்து ஒரு அம்மா எடுக்கிறாங்க. குட் மார்னிங் மதர் தெரேசா, இந்த மிஷன். நான் சொன்னேன் ஐ கேம் ஃப்ரம் சென்னை, ஐ வாண்ட் டு மீட் மதர் தெரேசா அப்படின்றேன். யூ கம், நோ அப்பாயின்மெண்ட், நோ நீட், ப்ளீஸ் கம், ஹரி அப் அப்படின்ட்டாங்க. உடனே பக்கத்து வீட்டில் இவனை கூப்பிட்டேன், இவனும் கொக்ஸன் கிங்ஸ் எல்லாம் வாடா, எல்லாத்தையும் கூட்டி ஒரு டாக்ஸி எடுத்து போயிட்டேன். போனோன்னா கதவு திறந்தே இருக்குது, செக்யூரிட்டி எல்லாம் இல்லை. நேராக மாடிப்படி, பலகையால் செய்த மாடிப்படி மேலே ஏறிட்டேன். ஏறி போயிட்டு வாசலில் பெஞ்சு போட்டுருந்துச்சு. அந்த பெஞ்சுக்கிட்ட உட்காரும்போது பார்த்தோம், கீழே ஒரு அம்மா டைப் அடிச்சுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி ட்ரெஸ் எடுத்து அந்த அம்மாட்ட போயிட்டு கேட்குறேன், மதர் தெரேசா? எஸ் இது சிட் டவுன். நாங்கள் 3-4 பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். மதர் தெரேசா பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ எங்களை கட் பண்ண, இப்போ இந்த அம்மா தான் பிஏ போல், அந்த அம்மா எங்களை கூப்பிடுவாங்க. உள்ளே போனோன்னு இந்த அம்மா ஆஜானுபாகுவாக உட்காந்துருப்பாங்க டேபிளுக்கு மேலே, டேபிள் சேரில். நாங்கள் அம்மானு வணக்கம்னுவோம், கும்பிடுவோம், வருவோன்னு அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் எங்களை தாண்டி இதே மாதிரி ட்ரெஸ் கொடுத்த நிறைய பெண்கள் போய்கிட்டு இருக்காங்க. ஒரு அம்மா குட் மார்னிங்கிறாங்க, போயிட்டு தண்ணி ஊற்றுறாங்க. ஒரு அம்மா போகிறாங்க, செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறாங்க. இன்னொரு குழந்தைகளோட விளையாடுறாங்க. இன்னொரு ஸ்கூல் நடக்குது, பிள்ளைகள் போகிறாங்க வராங்க. ஒரே பரபரப்பு. காலையில் 8:30 மணிக்கு இப்படியே போய்கிட்டு வந்தவங்க. நாங்கள் இந்த அம்மா கூப்பிட மாட்டாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். 10 நிமிஷம் ஆச்சு. அப்படி பார்த்துட்டு இப்படி திரும்பி பார்க்குறேன், இங்கே பக்கத்தில் அதே மாதிரி ட்ரெஸ் கொடுத்து ஒரு அம்மா உட்காந்துருக்கு. அம்மா இங்கே பார்த்த மாதிரி இருக்கே இன்னும் பார்த்தா என் இடுப்புக்கு இவ்வளோ தூரத்தில் நிற்கிது தலை. நல்லா உத்து பார்க்குறேன், பார்த்தா கீரல், முகம்லாம், கண்ணு சின்ன கண்ணு, கருவண்டு மாதிரி குடுன்னு என்னை நோக்கி பார்க்குது. பார்த்த மாதிரி இருக்கேன். நானாக கேட்குறேன், மதர் தெரேசா? இதுதான் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷு. மதர் தெரேசா இப்படின்னு கேட்குறேன். அந்த அம்மா ஏசான் மதர் தெரேசான்னு சந்தோஷத்தில் பூரிப்பில் இப்படி அடிச்சுக்குது கையை. மதர் தெரேசான்னு சொன்னது தான் எனக்கு தெரியும். எனக்கு ஒன்றுமே ஓடலை, ஒரே பிடி அம்மிக்கிட்டேன், கோழி அமுக்கிற மாதிரி. அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டேன் அந்த அம்மாவை. இறுக்கி பிடிச்சேன்னா அந்த அம்மா இங்கே மாட்டிக்கிச்சு. மூஞ்சி எடுக்க முடியலன்னுது. நான் இறுக்கி பிடிச்சிட்டேன். நான் இருக்கலை, என் கை இறுகி விட்டது. இச்சை என்று இயங்கி விட்டது. நான் பிளான் பண்ணி அதெல்லாம் நடக்கலை. அப்படி அமுக்கிட்டேன். அந்த அம்மா அழுக, எனக்கு டப்பில் தண்ணி மாதிரி ஊற்றுது. கண்ணிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. நிப்பாட்ட முடியல, கையை எடுக்க முடியல. அந்த அம்மா நனைஞ்சி போகுது. எல்லாம் தெரியுதான் என்னால். என் கையை எடுக்க முடியல. அந்த அம்மாவும் முயற்சி பண்ணலை வெளியே எடுக்க. அப்படியே நிற்கிது. இது எத்தனை நிமிஷமோ என்னமோ. ஆனால் ஒன்று எனக்கு தெரிந்தது, சிற்றின்பம் பேரின்பம் என்பார்கள். எல்லோருக்கும் சிற்றின்பம் தெரியும். பேரின்பம் என்பது சித்தர்களுக்கு மட்டுமே வாய்க்கும். எனக்கும் அன்று வாய்த்தது பேரின்பம். அந்த கண்ணீர் போன சுகம் இருக்கே, அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ சுகம், அந்த கண்ணீர் போன சுகம். அந்த அம்மா அணைச்சிக்கிட்டு இருந்தது, அதுதான் பேரின்பம். கொஞ்ச நேரத்தில் அப்படியே அந்த கை தொப்பன்னு கீழே விழுந்துட்டு அந்த அம்மா முகத்தை அப்படி இழுத்துக்கிட்டவங்க அவங்க கையால் அப்படி பார்க்குறேன். மூஞ்சி சேலை எல்லாம் நனைஞ்சி, 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கு இப்போ கண்ணீராக, எல்லாம் நனைஞ்சி. அந்த அம்மா கையெடுத்து என் மூஞ்சில் இப்படி தடவுறாங்க.
கம் டவுன் சன், கம் டவுன் சன், கம் டவுன் சன். அந்த அம்மாவின் கரங்களினால் தடவப்பட்ட கன்னம் என் கன்னம், அந்த அம்மா சாய்ந்திருந்த மார்பு என் மார்பு, அந்த மரியாதையும் கௌரவமும் திமிரோடு இன்று வரையிலும் என்னிடம் இருக்கிறது. அந்த அம்மாவை நான் சந்தித்து எலும்பி நின்று காலத்தொட்டு கும்பிடுறேன். கும்பிட்டுட்டு பார்க்குற நேரம் ஒரே ஒரு கருப்பு கயிறு, அதில் ஒரு அலுமினிய இயேசுநாதர் சிலுவை. அந்த அம்மா என்னைய பார்க்குற நேரம் என் கழுத்தில் உத்ராட்ச மாலை தங்கம், ஸ்படிக மாலை தங்கம், சந்தன தங்கம், 10 பவுண்டில் டூவோ டைன்னு பெரிய ரிஸ்வாட்ச், இங்கிட்டு தங்க கடிகாரம், இங்கே 10 மோதிரத்தில் 12 மோதிரம் மாட்டியிருப்பேன். ஒரு நடமாடும் நகைக்கடையாக இருந்தவன் நான். உடனே ஒரு நவரத்னம் மட்டும் எடுத்து அந்த அம்மாட்ட அப்படி கையில் கொடுத்துட்டு, மீதி எல்லாத்தையும் கொடுக்க இல்லாது. எனக்கும் வங்கி கடன்கள் இருந்த காலம், அவ்வளோத்தையும் கொடுக்கணுன்ற மனம் இருந்தாலும் பொருளாதார நிலை எடுத்துக்கல. அதனால் ஒன்றை மட்டும் நான் ஒருத்தர் கொடுத்துட்டு அப்படியே வந்து ரூமுக்கு வந்து நகையெல்லாம் கழட்டி வச்சேன். வெறும் நகைகளை மட்டும் கழட்டி வைக்கலை, என்னிடம் நிறைய கெட்ட பழக்கம் இருந்துச்சு, கெட்ட குணமும் இருந்துச்சு. நான் ஒரு குப்பை பேப்பர், அதுதான் என்னை பற்றிய என்ற அளவீடு. அந்த வகையில் அன்று என் தலையில் இருந்த திமிரு, அயோக்கியத்தனம், பொறுக்கித்தனம், ரவுடித்தனம் எல்லாத்தையும் கழட்டி வச்சிட்டேன். அன்று நான் மனிதனானேன். அந்த அம்மாவை சந்தித்ததுலேருந்து இன்றும் அதற்கேற்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த அம்மாவை சந்தித்த அந்த திருப்பம் தான் என் வாழ்க்கையில் என்னை மனிதனாக மாற்றிய திருப்பம். அந்த பழைய நிறைய பிரேஸ்லெட், வாட்சு, மோதிரம் எல்லாம் போட்டிருந்த அந்த அப்பாவோட உருவம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் இந்த கல்கட்டா ட்ரிப்புக்கு அப்புறமா ஒரு நாளும் தங்கம் போடவே இல்லை நீங்கள். அது ஆசைப்படவும் இல்லை, அது அப்படியே பேங்க்கில் கொண்டு போய் வை அப்படின்னு சொல்லிட்டீங்க. அண்ட் அதில் இருந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, மதர் தெரேசாவை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களோட எல்லா பர்த்டேவும் நம்ம ஏதாவது ஒரு ஹோம், ஒரு ஆசிரமத்தில் தான் போய் கொண்டாடுவோம். வீட்டிலலாம் கொண்டாடினதே கிடையாது. அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுக்கறது தான் எனக்கு தெரிஞ்ச பிறந்த நாள் கொண்டாட்டங்களாக எங்கள் வீட்டில் இருந்திருக்கு. ஐ திங்க் அதனால தான் எனக்கு இன்னும் இந்த குழந்தைகளோட இருக்கணும், அவங்க வாழ்க்கையை மாற்றணும் அப்படிங்கிற ஆர்வம் எல்லாம் எங்கேருந்து விதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஐ திங்க் அந்த ஒரு நாள் அந்த ஒரு விசிட்டை வந்து கண்டிப்பாக அப்பா மட்டும் இல்லை, எங்கள் குடும்பமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தான் கண்டிப்பாக. நீங்கள் என்னைக்காவது லைஃப்பில் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிருக்கீங்களா? நிறையா. அது நான் மட்டுமில்லை, எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படுற விஷயங்கள் தான். எல்லா மனிதர்களும் தங்கள் வாழ்க்கையில் சில நட்பு துறைகளையும் சில நம்பிக்கை துறைகளையும் சந்தித்தான் ஆக வேண்டும். அப்படி சந்திக்காமல் நகரவே முடியாது. நான் ஏமாறல, நான் தவறே செய்யலாம், நான் மாட்டிக்கிட்டேன், இது எல்லாருக்குமானது தான், எனக்கும் தான். அந்த வகையில் அவைகளை இங்கே வரிசையிட்டால் இந்த பேட்டி எடுக்கும் நேரம் போதாது. அதனால் இவைகளை தாங்கி செல்லுங்கள். இது உங்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமானது தான் என்பதை நானும் என் சோகம் சுமந்தே உங்களுக்கு சொல்கிறேன். பரவாயில்ல. ஆனால் ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நட்பு துரோகியாக இருக்கக்கூடாது, நீங்கள் நம்பிக்கை துரோகிகளாக இருக்கக்கூடாது. தயவு செய்து யாரையும் ஏமாற்றாதீர்கள். குழந்தைகளுக்கு மட்டுமில்லை, பெரியவங்களுக்கும் இலக்கு அப்படின்னு ஒன்று எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்பா, உங்களுக்கு இலக்கு என்ன? ஒரு அடுத்த 5 வருஷம் கழிச்சு நீங்கள் என்னவா இருப்பீங்க, எங்கே இருப்பீங்க, என்ன செய்துட்ருப்பீங்க, என்ன செய்யணுங்கிற ஆசை? வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த வாய்ப்பு அநேகமாக நிறைய பேருக்கு கிடைக்கவில்லை. நான் பெருமையோடு சொல்லலாம், யாதுமுறை யாவரும் கேளீர் என்ற உலக கொள்கையை பிரகடனப்படுத்தியவர் கணியன் பூங்குன்றனார். அவருடைய ஊர் எது, அது எங்கே வைத்து பாடப்பட்டதெல்லாம் தெரியாத காலத்தில் நான் போய் அதை கண்டு பார்த்து, அந்த இடத்தை பார்த்து அதுக்கு ஆவணம் செய்து, இன்றைக்கி லைட்டெல்லாம் போட்டு ரோடெல்லாம் போட்டு இன்றைக்கி அரசை அணுகியதன் அடிப்படையில் 15 லட்சம் ரூபா தமிழக முதல்வரும் காசு கொடுத்து ஒரு நினைவு சின்னமும் எழுப்பப்பட்டிருக்கிறது. எந்த அடையாளமும் இல்லாமல் இருந்த ஒருத்தர். இன்று வரை அவர் சாதி தெரியாது, அவருடைய மதமும் தெரியாது. சிலர் இந்து என்பார்கள், சிலர் சமணர் என்பார்கள். ஜாதி தெரியாது. கணியன் என்பது ஆய்வு செய்பவர்கள், விஞ்ஞானிகள், கணக்கு பார்க்க இப்படி சொல்லலாமே தவிர ஜாதி அல்லாது. பூங்குன்றனார் என்பது அந்த குலதெய்வ கோயில் பூங்குதையம்மன், அது பேர்லேயே அந்த ஊர் வந்துட்டு, அதான் அந்த ஊர்காரரு, சிவகங்கைக்காரரு, திருச்செந்தூர்காரன்னு சொல்கிற மாதிரி
பூங்குன்றார் ஊருன்னு சொல்லிட்டு. ஆகவே பேரும் அவருக்கு சொந்தமில்லை. ஆனால் அவருக்கு தகுதி தான் இது சொன்னது. யாதும் ஊரே யாவரும் கேளீர். அதனால் அவரோடு நான் ஈடுபட்டதற்கு பிறகு, இதை தெரிந்து கொண்டதற்கு பிறகு, எப்பொழுதும் என்னிடம் இல்லை என்றாலும் ஒட்டி கொண்டிருந்த சின்ன சின்ன மதவெறிகள் கூட அழிந்து விட்டது. நான் மதவெறியை வெறுப்பவன், சாதி வெறியை அறவே வெறுப்பவன், மொழிவெறி வெறுப்பவன், நாட்டு வெறியே நான் வெறுப்பவன். இந்தியன் என்று சொல்வதை விட சர்வதேசியவாதி என்று சொல்லக்கூடியவன் நான். சீனாக்காரனும் ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தான்காரனும் என் சகோதரன் என்று நான் சொல்லக்கூடியவன். ஆகவே எல்லா நாடும் ஒரே நாடு, எல்லா மனிதர்களும் என் சகோதரர்கள் என்று சொல்லக்கூடிய இடத்துல நிற்கிறேன். இதை தாண்டி எந்த கொள்கை சார்ந்த அரசியலும் அல்லது சமூக இயக்கங்களிலும் நான் ஈடுபடுவதில்லை. என்னுடைய ஒரே நோக்கம், என்னுடைய இந்த வாழ்நாளில் கணியன் பூங்குன்றனாருக்கு ஒரு மிகப்பெரிய வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன் சென்டர் இங்கே அமைய வேண்டும், அதுவும் ஈசிஆரில். அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அதற்கு சில ஆதீனங்கள் நிலங்கள் அங்கே இருக்கிறது. அவர்களை கேட்ட வகையில் அவர்கள் 300 தொடக்கம் 500 ஏக்கர் நிலம் தருவதாக ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு சென்டர் வருமாக இருந்தால், எக்ஸிபிஷன் கன்வென்ஷன் சென்டர் வருமாக இருந்தால், அது ஏசியாவிலேயே மிகப்பெரிய சென்டராக வரும். மிகப்பெரிய சென்டராக வரும். மிகப்பெரிய கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். மிகப்பெரிய ஹெலிகாப்டர் ஏர்லைன்ஸ் எக்ஸிபிஷன் கூட நடக்கும். அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு திட்டம். இந்த பிரம்மாண்டமான திட்டத்துக்கு முழு அளவில் 100% இன்வெஸ்ட் பண்ணி அதை கமர்ஷியலாகவே பண்ணுறதுக்கு ஜப்பான்லேருந்து ஒரு கம்பெனி முன் வந்திருக்கு. ஆனாலும் தமிழக அரசும் மத்திய அரசும் இதை நாங்களே செய்யலாமே என்ற அளவுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. அது என்னுடைய ப்ரப்போசல், என்னுடைய ஐடியான்னு நான் சொந்தம் கொண்டாட வரல. ஒரு ஐடியா என்பது 1,00,000 பேருக்கு மேலே வரும், 1 கோடி பேருக்கு வரும். ஆனால் சிலர் முதலடி எடுத்து வைத்து விடுகிறார்கள். அதுதான் அந்த வகையில் இந்த வேர்ல்டு கன்வென்ஷன் சென்டர் கணியன் பூங்குன்றனுடைய இது 5 வருட காலத்திற்குள் வந்தே தீரும். அதற்கு மத்திய அரசு மாநில அரசின் ஆதரவுகள் இருந்தே தீரும். உலக நிதிகள் வந்து சேரும். உலகத்தில் இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட தமிழ்ச்சங்கங்கள், மிகப்பெரிய தொழிலதிபர்கள், உலகம் சார்ந்தவர்கள் எல்லாம் அதற்கு ஒவ்வொரு தூணுக்கும் அவர்கள் பெயர் வரலாம். அவர்கள் நிதி தருவார்கள், ஸ்பான்சர் தருவார்கள். ஒரு விவேகானந்த பாறையில் எப்படி ஒரு விவேகானந்தர் மண்டபம் எழுப்பப்பட்டதோ அதைவிட 100 மடங்கு மேலாக இது நடைபெறும். இதற்காகத்தான் இப்பொழுது நான் நேரத்தையும் பிஆர் ஒர்க்கையும் ஒருங்கிணைப்பையும் இன்று பல தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதல் தர வணிகர்கள், செல்வந்தர்கள் ஆதரவு தந்திருக்கிறார்கள். ஆகிய வெகு சீக்கிரத்தில் அரசு அதன் ஆதரவையும் கமிட்டிகளும் உருவாகும். அதற்கான அத்திவாரம் வெகு சீக்கிரத்தில் போடப்படும். வெகு சீக்கிரத்தில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கன்வென்ஷன் சென்டராக இது உருவாகும் என்பது என் முழு நம்பிக்கை. இல்லை, அதற்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேனோ என்ற ஒரு எண்ணம் கூட எனக்கு உண்டு. அதை நான் சாதித்து விடுவேன் என்று நம்புகிறேன். சூப்பர். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சரண்யா நீ சின்னதாகவே எதுவுமே யோசிக்க மாட்டியா, ஏன் எல்லாத்தையுமே பெருசாக யோசிக்கிற, யாருமே யோசிக்காத விஷயங்களை உன்னால் மட்டும் எப்படி இப்படி யோசிக்க முடியுது அப்படின்னு கேட்பாங்க. ஜெனட்டிக்கலி நான் அப்பா மாதிரி, அதனால தான் நான் ஒரு வேளை அப்படி இருக்கேனோ அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருந்தது. இன்றைக்கி கன்ஃபார்மே ஆயிடுச்சு. அப்பா வந்து எதையுமே சின்னதாக யோசிக்கிறது கிடையாது, எதையுமே லார்ஜர் தென் லைஃப் பெருசாக தான் யோசிப்பார். அதில் எப்போவுமே ஒரு சமூக அக்கறை கண்டிப்பாக இருக்கும். அவருக்குன்னு சுயநலமாக எனக்குன்னு ஒரு இவ்வளோ பெரிய வீடு, எனக்குன்னு ஒரு இவ்வளோ பெரிய கார், எனக்குன்னு இப்படி வகை வகையான ட்ரெஸ்ஸோ அந்த மாதிரி எதுக்குமே ஆசைப்படாத ஒரு நபர். அப்பா வந்து ரப்பர் செருப்பை தாண்டி எதுவும் போட்டு நான் பெருசாக பார்த்ததும் கிடையாது. அவருக்குன்னு எதுவுமே அவர் ஆசைப்பட்டது கிடையாது. பட் அவர் நினச்சது எல்லாத்தையுமே செய்திருக்கிறாரு, அதுக்கு மேலேயும் செய்திருக்கிறாரு. உங்களோட இந்த கனவும் கண்டிப்பாக நிறைவேறும் அப்பா. நீங்கள் வந்து நிறையா அதுக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அண்ட் இந்த இன்டர்வியூவில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, நான் என்னதான் மகளாக இருந்தாலும் கேஷுவலாக ஒரு கேள்வி கேட்டாலும் அப்பா வீட்லேயும் இப்படித்தான் பேசுவாங்க, இப்படித்தான் பதில் சொல்லுவாங்க. அவரோட ஒரிஜினலே இதுதான். பட் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த டாட்டர்ஸ் டேயில் உங்களோட நேரத்தை செலவிட்டு இப்படி ஒரு இன்டர்வியூ எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் சொன்ன கருத்துகள் நிறைய பேருக்கு சுவாரஸ்யமாக இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். தேங்க்யூ அப்பா. இந்த டாட்டர்ஸ் டேயில், இந்த மகள்கள் தினத்தில் என்னுடைய வேண்டுதல் எல்லாம், நீ உன்னை விட வயசான மனிதர்களுக்கு ஒரு நல்ல மகளாக,
உன்னை விட வயசு கம்மியான பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தாயாக, இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கும் ஒரு பெண்ணாக நீ வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை பார்த்து நான் ரசித்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக உனக்கு நீடித்த ஆயுளும் நிறைந்த ஆரோக்கியமும் நிறைவான நிம்மதியும் கிடைக்க எல்லோருக்கும் பொதுவான எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.